சாரதா எங்க தாத்தா பார்த்து சொன்ன விஷயத்த வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் சொல்லவும் செய்றாங்க. ஆமாப்பா விஜய், எங்க காவேரியுடைய அம்மா தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. ஒரு தடவ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எங்க வெண்ணிலாவுக்கும் குணமாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குப்பான்னு சொல்ல. இத கேட்ட எங்க விஜயும், என்ன தாத்தா இந்த காலத்துல போய் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லவும் செய்ய. எந்த காலமா இருந்தாலும் மனுஷங்களோட நம்பிக்கை மட்டும் மாறாதுல்லப்பா. நம்ம போயிட்டு வந்துடலான்னு எங்க தாத்தா சொல்றாங்க. சரின்னு சொல்லி அன்னைக்கே வந்து எல்லாருமே குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்க போது எங்க ராகினி என்ன சொல்றாங்க காவேரியை பார்த்து, இதுதான் நீ மொத்த குடும்பத்தோடையும் சேர்ந்து போற கடைசி கோவில் ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். ஏற்கனவே நீ சைன்லாம் பண்ணிட்டல, சீக்கிரமாவே உனக்கு டிவோர்ஸும் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கவும் முடியாது காவேரின்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. காவேரியுடைய முகம் மாறதை பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கதான் செய்யுது. இங்க தாத்தாவும் பாட்டி வந்து கேக்குறாங்க, என்னப்பா என்ன சொன்னா ராகினின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா ஏதோ காவேரி நம்ம கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறான்ற விஷயத்த மட்டும் எங்க தாத்தா புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே ஒன்னா கோவிலுக்கு போக இங்க கங்கா குமரன் அதே போல சாரதான்னு எல்லாருமே அந்த கோவிலுக்கும் வராங்க. வெண்ணிலாவையும் கூட்டிக்கிட்டு விஜய் காவேரின்னு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. பொங்கல் வச்சு வழிபடணும்னு சொல்லி தாத்தா வந்து குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வைக்கணும், எதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்னு அங்க பூசாரி கிட்ட சொல்ல, பூசாரியும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நான் சொல்ற பூஜையில நீங்க கலந்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. தாத்தாவும் சரின்னு சொல்லி குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போய் அங்க மரத்தடிக்கு கீழே வந்து பொங்கல் வைக்கவும் செய்றாங்க. பொங்கல்லாம் வைக்கிறாங்க, நல்லபடியா நடக்கவும் செய்து. ஆனா அங்க தூரமா நிக்கிற ராகினி, இந்த ஃபங்க்ஷன்ல காவேரிக்கு இங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் அந்த கோவில இருந்துகிட்டும் இருக்க. அமைதியா ஒரு இடத்துல வெண்ணிலா உட்கார்ந்துருக்கவும் செய்றாங்க. என்ன காவேரி, வெண்ணிலாவை தனியா விட்டுட்டு போய் அங்க உட்கார்ந்துருக்க, இங்க வெண்ணிலா வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எனக்கு தெரியும், அதை நீ என்கிட்ட சொல்லாதன்ற மாதிரி இங்க காவேரி வெறுப்பா பேசிட்டு ராகினி கிட்ட இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வராங்க. நீங்க வாங்க, ஏன் இங்க தனியா உட்காந்துருக்கீங்க, வாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு போனா அங்க பக்கத்துல போனதுமே நெருப்பை பார்த்து ரொம்ப பயப்படவும் செய்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி கலங்குறீங்க, எதுவும் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இங்க நிக்கிற வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் ஓட ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு மயக்கம் வரவும் ஆரம்பிக்குது. டக்குன்னு தாங்கி பிடிக்கிறாங்க எங்க காவேரியும். என்னாச்சுன்னு சொல்லி விஜய் அங்கிருந்து ஓடி வரும் பொழுது, இங்க பாருங்க, எவ்வளவுதான் இந்த வெண்ணிலா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் காவேரி கேட்காம பக்கத்துல கூட்டிட்டு போய் இப்ப பாருங்க அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி காவேரியை பார்த்து தவறா சொல்றாங்க ராகினியும். இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, என்ன காவேரி, இங்க வெண்ணிலாவுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கிறதுன்றது உனக்கு தெரியாதா, அவளை தூரமாவே வச்சு பாத்துக்கிறது இல்லையான்னு சொல்லும்போது சாரதாவுக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது. இந்த கோவிலை விட்டு போறதுக்குள்ள இந்த வெண்ணிலா மூலமாவே உன்னை ஓட ஓட விரட்டனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு ராகினி மனசளவுல நினைச்சிட்டு நிக்க, காவேரிக்கு மனசு ரொம்ப சங்கடமா போக எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜய் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் பாத்துக்க தேவையில்லைன்னு சொல்லி எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு நேரா கோவிலுக்கு உள்ள போகவும் செய்றாங்க. தாத்தா பாட்டி இதை கவனிக்கிறாங்க. இங்க பாருமா காவேரி, விஜய் இப்படி பேசிட்டு போறானே நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படாத, அவன் இப்போ வெண்ணிலா மேல இருக்க ஒரு அக்கறையில தான் இப்படி பேசுறான்னு சொல்லும்போது, அது இல்லைங்க ஐயா அப்படின்னு அவங்க அம்மா பேச வரும்போது, விடுமா, எனக்கு தெரியாதம்மா அவரை பத்தின்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய, எல்லாரும் அந்த பக்கம் போனதுக்கு பிறகு ராகினி வந்து பேசுறாங்க காவேரி கிட்ட. பாத்தியா காவேரி, நான் சொன்ன ஒரு சின்ன பொய்ய வச்சே உண்மையில நம்பிக்கை இல்லாம பேசிட்டு போற விஜய பாத்தியான்னு சொல்லும்போது இங்க காவேரி எதுவுமே பேச முடியாம அழுகைய அடக்கியபடி நின்றுட்டே இருக்க. ராகினியும் இங்க காவேரியை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இந்த கோவிலை விட்டு போறதுக்குள்ள விஜய்க்கு உன் மேல முழுசா வெறுப்பு வர அளவுக்கு நான் பண்றேனா இல்லையான்னு பாருன்றத பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க இங்க ராகினியும். உள்ள போற விஜயை சமாதானப்படுத்துறதுக்காக காவேரி பின்னாடியே அனுப்ப வர்றாங்க அவங்க அம்மா சாரதாவும். பின்னாடியே போறாங்க. காவேரி விஜய் கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது விஜய் வந்துட்டு எங்க காவேரியை கண்டுக்காம வெண்ணிலா கூட நின்றுட்டு இருக்காரு. அப்ப தாத்தா பாட்டின எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்க நேரத்துல எங்க காவேரி பேசுறதுக்காக போறவங்க அங்க சாமி கும்பிடுறாங்க நினைச்சிட்டு பக்கத்திலே போய் நிக்கவும் செய்றாங்க. அந்த நேரத்துல தான் எங்க ராகினி வந்தவங்க வெண்ணிலாவுடைய துப்பட்டாவுல எங்க தீய பத்த வைக்கவும் செய்ய, இந்த பழிய தூக்கி எங்க காவேரி மேல போடவும் செய்யணும்னு நினைக்கவும் செய்றாங்க. அந்த இடத்துல கீழே விளக்கு இருந்ததுனால அதை பக்கத்துல நவத்தி வச்சது காவேரி தான் அப்படின்ற பழிய போடணும்னு நினைச்சு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்க பக்கத்துல வெண்ணிலாவுக்கு தீ பத்தி எரிய ஆரம்பிக்கும் போது இங்க இத பார்த்த காவேரி சத்தம் போட்டு தீய அணைக்க முயற்சியும் பண்றாங்க. அப்போ விஜயும் அப்படியே படபடப்புல அதிர்ச்சியில அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க. இங்க காவேரி எதை பத்தியுமே யோசிக்காம கையால அவங்க துப்பட்டாவில எறிகிற அந்த தீய வந்துட்டு தட்டி அணைக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா இங்க நிக்கிற இங்க ராகினி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரி தான், காவேரி பண்ண வேலையால தான் இப்படிப்பட்ட தீ இங்க வெண்ணிலாவுடைய துப்பட்டாவில பிடிக்க ஆரம்பிச்சது, அதை நான் பார்த்தேன், 2 கண்ணால பார்த்தேன் மாதிரி சொல்லவும் செய்ய அங்க நிக்கிற கங்கா ஓடி வந்து பல்லான்னு ஒரு அறைய விடுறது மட்டும் இல்லாம, எதுக்கடி போய் சொல்ற, எதுக்காக போய் சொல்ற, நாங்க எல்லாருமே அங்க நின்று பார்த்துக்கிட்டு தான் நீ பண்ற வேலைய, இங்க காவேரி ஏத்தி வச்ச அந்த விளக்க நீ பக்கத்துல தள்ளி வச்சதை நான் 2 கண்ணால பார்த்தேன், இப்படி பழிய தூக்கி காவேரி மேல போடுற அப்படின்னு சொல்லி இங்க திட்டுறது மட்டும் இல்லாம, இப்படி கோவில வந்து போய் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, முதல்ல இந்த இடத்தை விட்டு போ, எதுக்காக தாத்தா இவளையெல்லாம் இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இது கோவிலுக்கு மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இங்க
கங்கா திட்டி விட்டுறாங்க. அப்போ எங்க காவேரி கையெல்லாம் ரொம்ப தீக்காயமா இருக்கு. கைய வந்து உதறிக்கிட்டே நிக்கும்போது எங்க விஜய் ஓடி வந்து காவேரி கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிரு காவேரி அப்படின்ற விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம சாரி காவேரின்னு திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லும்போது, இப்ப நானு காவேரிய பத்தி புரிஞ்சுக்கப்பா. காவேரியால யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. ஆனா ராகினியால வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஆபத்து ஏற்படும். இங்க காவேரிய பழி வாங்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா இங்க ராகினி. அது முதல்ல உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் நீ காவேரி மேல கோவத்தை காட்டியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் செய்ய, எனக்கு எல்லாம் தெரியும் தாத்தா. நான் அப்படி நடந்துகிட்டதுக்கான காரணமே வேற. அது காவேரி புரிஞ்சுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னு எங்க விஜய் சொல்லவும் செய்றாங்க. காவேரியை தனியா கூட்டிட்டு போய் காவேரியுடைய கைக்கு மருந்து போடுறது மட்டும் இல்லாம, எதுக்கு நீ இப்படி பண்ண? நான் அந்த அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல எதுவும் துணி கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம வெண்ணிலாவுடைய உயிரை காப்பாத்திருக்க காவேரி அப்படின்னு சொல்லவும் செய்ய, உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு தானங்க நானும் நினைப்பேன். வெண்ணிலாவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். வெண்ணிலாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் தான் தான் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்க செய்து திரும்பவும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்படுத்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க மீள முடியாம தவிக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இது எல்லாம் செய்யறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தானே எங்க காவேரி சொன்னதை கேட்டு கொஞ்சம் கூட தயங்காம கோவில்னு கூட நினைக்காம எங்க காவேரிய தன் நெஞ்சோட அணைச்சப்பட விஜய் வந்து கண்கலங்க செய்றாங்க. இத தூரத்துல நின்னு பாக்குற தாத்தா பாட்டி சாரதா கங்கானு குமரன் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாவும் இருக்கதான் செய்யுது.